இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 3ஆம் நாளின் காலை வேளையிலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 2 நாட்களும் நாம் எவைகளையெல்லாம் விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதல் நாளிலே பண ஆசை இல்லாதவர்களாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாளிலே பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 3வது நாளிலே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பொதுவாக நாம் விக்கிரக ஆராதனை என்று சொன்ன உடனே நாம் சிலை வழிபாடுகளை மாத்திரம்தான் நம்முடைய மனதிலே நாம் நினைவு கூறுவோம்ல. சிலை வழிபாடுகள் மட்டும்தான் நமக்கு விக்கிரக ஆராதனை என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான், இல்லை என்று சொல்ல. ஆனாலும் கூட நம்ம கடைபிடிக்கிற, நம்ம ஒவ்வொரு நாளும் அனுசரிக்கிற அநேக விக்கிரக ஆராதனைகளை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த மாதிரியான விக்கிரக ஆராதனைகளுக்கு எல்லாவற்றுக்குமே நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார். முதலாவது பொதுவாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கி அவங்களுக்கு என்னது அநேகமாக ஜுவல்ஸ், நகைகள் மாரி ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, சாரீஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வகைகள்லேயும் அவங்களுக்கு ரொம்ப என்ன செய்யும், ஆசை இருக்குது. நம்ம எதன் மீது அதிகமான ஆசை கொள்கிறோமோ அதெல்லாம் நமக்கு விக்கிரக ஆராதனையாக நமக்கு என்ன செய்ய மாறி போய் விடுகிறது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விக்கிரக ஆராதனையாகிய பொருள் ஆசை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம ஒரு பொருள் மீது நம்ம ரொம்ப அளவு அதிகமாக நேசிக்கிறோம்னு சொன்னால், சாரீஸாக நான் வாங்கி வீட்டில் குவிச்சு பீரோ ஃபுல்லாக வச்சுருக்கணும்னு சொல்லி நினச்சோன்னா அது எனக்கு ஒரு விக்கிரக ஆராதனை. இல்லை நான் ஜுவல்ஸு, அந்த அவங்க போட்டிருக்கிறாங்க, இவங்க போட்டிருக்கிறாங்க, அது மாதிரி எனக்கு வேணும், அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோன்னா அந்த ஜுவல்ஸ் தான் உங்களுக்கு எனக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறி போகிறது. அந்த பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. புரியுதா? இப்போ நீங்கள் சிலை வழிபாடு மட்டும்தான் விக்கிரக ஆராதனை சொல்லி நம்ம நினைக்க முடியாது. நம்ம ஒரு பொருள் மீது அதிகமான ஆசை வைத்து, பற்று வைத்து, நம்ம எப்படியாகிலும் அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா அந்த பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை தான் நான் ஆராதிச்சிட்ருக்கேன்னு சொல்லி நம்ம நினச்சி பார்ப்போம். அந்த மாதிரி ஆராதனைகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள், கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் வீட்டில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு ஒரு சாரீ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா உடனே கிண்டலாக ஒரு பாட்டு பாடுவாங்க. தந்தை பெர்க்மான்ஸ் அவங்க பாடின பாட்டு தான் சொல்லுவாங்க. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவும் அபிஷேகம், ஆட மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க பாடுவாங்க. எனக்கு இன்றைக்கும் நன்றாக ஞாபகம் இருக்குது. அது பல ஆண்டுகளுக்கு முன்னால். பாருங்கள், நீயா இருந்துட்டு இப்படி ஒய்யாமல் என்கிட்ட சாரின்னு கேட்காத, தந்தை பெர்க்மான்ஸ் இப்படிலாம் பாடியிருக்காங்க பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. உண்மையாக அதுதான். நான் இப்போ யோசித்து பார்ப்பேன், என்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோம் அது நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. பொருட்கள் மேலே அவங்க அந்த சாரி கட்டியிருக்காங்களே நானும் அதே மாதிரி எடுக்கணும், அவங்க இந்த ஜுவல்ஸ் போட்டிருக்காங்களா அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நம்மளிடத்தில் நமக்கு இருக்கிறது நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு நாம் வாழ பழகி கொண்டோம் என்று சொன்னால் அதுவே நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமையும். அவங்கள பார்த்து நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அந்த விக்கிரக ஆராதனைக்கு நாம் அடிபணிந்து போகக்கூடாது. அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது நமக்கு விக்கிரக ஆராதனையாக மாறி போய் விடுகிறது. இன்னும் 2வதாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் உள்ளது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையும் கூட அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறி போய் விடுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவர் மோசேயை மாத்திரம் அந்த சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அப்போ அவர் 40 நாள் ஆண்டவரோடு இருந்து அந்த கற்பனைகளை எல்லாம் எழுதி கொண்டு மலையின் அடிவாரத்தில் வருகிறார். அது வருவதற்கு முன்பதாக அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆரோன்ட்ட போய் கேட்குறாங்க, நம்ம எங்களை வழிநடத்திட்டு வந்த மோசே
மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, இன்னும் அவர் இறங்கி வர காணோம். அதனால எங்களுக்கு ஒரு தெய்வம், எங்களுக்கு முன்னால வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் எங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று சொல்றாங்க. உடனே ஆரோன் என்ன செய்யறாரு, உங்களிடத்தில் உள்ள எல்லா நகைகள் எல்லாம் கலத்தி தாங்க அப்படின்னு கேட்டு அதன் மூலமாக ஒரு பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை செய்து இது நீங்க வழிபட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இதுதான் உங்கள் தெய்வம், இதை வழிநடத்தி செல்லும், உங்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆரோன் அவங்கள்ட்ட முன்னாடி கொடுத்துட்றாரு. பாருங்க, இப்படி அப்போ ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, மோசே இறங்கி வர்றாரு. ரொம்ப வேதனை இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, இவங்க எப்படிப்பட்டவங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள் என்று சொல்லி எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? பாருங்க, அதனுடைய முடிவு என்ன? அவங்களுடைய பாவத்தை நான் அவங்களிடத்திலே விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஒரு இருதயம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை, நான் இப்படித்தான் செய்வேன். என்னுடைய பேரண்ட்ஸ் ஒரு காரியத்தை சொன்னால், இல்லை அது எனக்கு தெரியும், நான் இப்படி தான் நான் செய்வேன், என் வழி தனி வழி, நான் இப்படித்தான் போவேன், யாருக்கும் எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்படிலாம் நம்ம பேசுகிறோமா? நம்ம பிள்ளைங்க பேசுகிறாங்களா? அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த முரட்டாட்டமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிப்போய் விடுகிறது. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியோடு, சாந்தத்தோடு, பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாசை என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. முரட்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி அந்த விக்கிரக ஆராதனை வெறுத்து நாம் ஓட வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலம் நல்லா விளைஞ்சுது. அப்போ அவனுக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்களை எல்லாம் அவன் கட்டி அந்த களஞ்சியத்தில் எல்லாம் நிரப்பி வச்சுட்டான். இன்னும் அவனுக்கு தானியம் இருக்கிறது. அப்போ அவன் யோசிக்கிறான், நான் இன்னும் என்னுடைய களஞ்சியத்தெல்லாம் நான் இடிப்பேன், அதை பெருசாக கட்டினேன்னா இன்னும் நிறைய அளவு தானியத்தை நான் அதில் என்ன செய்யலாம், சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் அந்த தானியத்தை கொண்டு தன்னோட அருகில் இருக்கிற மக்களுக்கு, தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களுக்கு அதை கொடுக்கலாம், ஏழைகளுக்கு உதவலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவனுடைய எண்ணத்தில் துளி அளவு கூட வரவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஓமையிலே மதிகேடனே என்று சொல்லுகிறார் இல்லையா? பாருங்க, இப்படிப்பட்ட அந்த பொருளாசை ஆகிய அந்த விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஐஸ்வர்யம் என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்தை கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை பற்றி இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இடம்பெற்றிருக்கிறதா? இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு நான் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி நீர் இன்றைய நாளில் எங்களுக்கு எச்சரிக்கிறீர் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் நம்ம அவருடைய பாதத்திலே விழுவோமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த இயேசுவே, இந்த அருமையான நல்ல 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, பலவிதமான விக்கிரக ஆராதனை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் சோதித்து பார்க்கும்படியான கிருபைகளை கொடுத்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி அதற்கு எங்களை விலக்கி கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசை இச்சைகளை, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் வெறுத்து நாங்கள் ஆண்டவரே உம்மையே நேசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் பலவிதமான ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த அற்புதத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் மீது, உலக பொருளின் மீது நாங்கள் ஆசை வைத்து ஆண்டவரே இந்த உலகத்தோடு உலகமாய் நாங்கள் மடிந்து போய் விடாதபடி அந்த மறு உலக வாழ்க்கைக்கென்று என்னுடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கேட்டு நிற்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்டதான இருதயத்தை நீ கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.